ஆஹா பேய் தான்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டே பேயின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் கேட்கல மாப்பிள்ள பண்ட உடத்து போய் எனக்கு அந்த இப்ப வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது. ஆமா வந்து நீங்க வந்து இந்த இதெல்லாம் பிரிக்கணும் நம்பர். ஆமா அப்ப நான் அந்த கவலையில உட்காந்துருக்கேன். எப்படிலாம் நம்ம ஒரு ஆளா எப்படி பிரிக்கிறது கொள்றோம் அந்த யோசனையில இருக்கு. ஆமா நைட்டு நேரம் தான். ஆமா குளிர்னா அந்த குளிர் அந்த மாறுற டைம். ஆமா மாறுறா அவ்வளவுதான் மாறல குளிர் தான். அப்ப இவங்க போக்குவரத்து இருக்குது. ஆமா இப்போ ராத்திரி நேரத்துல நான் உள்ள படுத்து கிடக்குறேன். ஒரு சவுண்ட் கேக்குது. டங்கு டங்குன்னு கதவை தட்டுறது. யார் நீ உண்டியா இருக்கப்பயா? முதல்ல யாரும் வந்தா தெரிஞ்சிருவாங்க. வந்து அந்த கார் ஓடுற சவுண்ட் ஹார்ன் அடிப்பா சமயத்துல லைட் வச்சுக்கிறேன். அப்ப டங்கு டங்குன்னு சவுண்ட் எனக்கு பட தெரிஞ்சு மாப்பிள்ள. அந்த திருடையுமா நினைச்சுக்கிட்டீங்க இது என்னடா யாரா நேரத்துல யாரு பேய் இருந்துச்சு. காடுல இருட்டு முரட்டு இருட்டா இருக்கு. டங்கு டங்குன்னு சவுண்ட் கேக்குது. என்ன உறக்கவும் பயமா இருக்கு. இப்ப உறக்கவும் பயமா இருக்கு. உள்ள இருக்கவும் பயமா இருக்குது. இருட்டுடா இருட்டு நேரம் இல்லாமா என்னடா இது அப்படின்னு யாரா இருக்கீங்க சவுண்டு வரல. ஆனா தட்டுற சொல்றது நான் பையன் என்ன செய்யறான் அந்த ஜன்னலை 4 பக்கம் என்ன சொன்னல. ஆமா அவன் தட்டுற சைடு திறந்து பார்க்கல. பக்கத்துல திறந்து பார்த்தான். ஏதாவது நிக்கிறாங்களா சுத்தி கித்தி யாரும் வந்துட்டாங்களா இல்ல வேற எதுவும் சத்தம் இல்லாம. எனக்கு வந்து பயம் வந்து இந்த பயம் இல்ல. ஆளுக்கு வந்தா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குமே. ஆளு மனிதர் வரமாட்டாங்களா. பேய் வந்துருச்சு. சின்ன வயசுல பல கதையை கேட்டு ஊர்ல உள்ள இல்லையா மனிதர் இல்லாத மனிதர் உள்ள வர்றதுக்கு முதல்ல வேற யாரும் இல்லை. இந்த டயத்துல வரவும் மாட்டாங்க. இப்ப யாராடா ஊர்ல பேய் வந்துருச்சா இல்ல என்னன்னு தெரியல. ஊர்ல கிராமத்துல வாழ்ந்தாலும் அந்த பேய் கண்டிப்பா வரந்துச்சு. கிராமத்துல அந்த பயம் கிராமத்துல வாழ்றது நம்ம எல்லாம் அந்த வயசுல இருக்கும்லடா. அருமை கண்டிப்பா. அந்த பயத்துல அந்த பக்கம் திறக்கிறான். ஆளுக்கு யாரும் இல்லை. ஆனா இங்கிருந்து கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. எனக்கு இப்ப திறக்க பயம் இங்கிட்டு. எனக்கு என்னடா இது எப்படி திறந்து பாக்குறது அப்படின்னு. அப்ப அந்த கதவுக்கு கீழே இப்படி சின்ன லேசான ஒரு கேப்பு தெரியும். டோரை கீழே எப்பவும் எல்லாருக்கும் லைட்டை தெரிஞ்சிருந்ததா தெரியுதா. அப்ப அதுக்குள்ள படுத்துக்கிட்டு உத்து பாக்குறேன். இருட்டு வேற இல்லாங்கிட்டு இப்ப வெள்ளையா ஒரு உருவம் தெரியுது. இப்படியே நான் போயிட்டு அந்த சலாம் இப்படி அலசுற மாதிரி அந்த வெள்ளை உருவம் தெரியுது. வெளில உருவம். ஆஹா பேய் தான்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டே பேயின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் கேட்கல மாப்பிள்ள பண்ட உடத்து போய் எனக்கு கத்துறதா அழுகுறதா என்ன செய்யறதுன்ற ஒண்ணுமே புரியலடா. அப்புறம் சவுண்ட் நின்றுச்சு. நின்றுட்டா என்னடா சவுண்ட காணாம அப்படின்னு பேய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேனா இது வந்து பேய் தான். இது பேய் யாரு என்னன்னு நான் உள்ளே படுத்துக்கிறேன். ராத்திரி திறக்கவே இல்லை மாப்பிள்ள கதவை. எப்படி ஒரு ஆளா இருந்தா எப்படி திறக்க முடியும்? 2 இருந்தா எப்படி நான் திறப்பான்? இவன் தடுத்துக்க முடியும். போன் அடிச்சுன்னு சொல்லவும் முடியாது. இன்னும் நடிச்சாமா. அப்போ நான் பயந்துக்கிட்டே கிடக்குறேன். கடவுளையே வேண்டிக்கிட்டு என்னடா மாட்டிக்கிட்டோமே. இது என்ன ராத்திரிக்குள்ள ஒரே சவுண்டா கேட்டுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் தான் அவன் தட்டுற சவுண்டு. அதுக்கப்புறம் சவுண்டு நின்றுச்சு. சவுண்ட் நின்றுச்சு. எனக்கு என்னடா இது இப்படி பயமா இருக்குது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் செய்வதில் வரட்டேன் அவன் பார்ப்போம் சொல்லி பார்த்து பேய் இருக்குது நீ கூட்டு போய் அங்கிட்டு போய் விட்டுருந்தா சொல்லி பார்ப்போம். சிட்டியில் விட்டுருந்து அப்போ அந்த இதுலேயே கிடக்குறான். விடிய தூங்கலை. உள்ளேயே கிடக்குறான். விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விடிஞ்ச பிறகு இறங்கி கீழே இப்படி வர்றான். அந்த டயர் சொன்னல 4 டயரு. இப்போ அந்த 4 டயர்ல ஒரு டயருக்கு உள் பக்கம் ஒரு ஆள் படுத்து கிடக்குது. வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு. அது சரி. இப்போ அந்த ஆளு தான் இப்போ ஒரு ஆள் படுத்து கிடக்கு குளிர்ல. அந்த டயருக்குள்ள கொஞ்சம் அனப்பா கிடக்குது உள்ளக்க. விடிஞ்சிட்டதுனால எனக்கு ஒரு ஆளுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா இருட்டுக்குள்ள எப்படி மாப்பிள்ள அது சரி ஏன் ஆட்டிடுச்சு. இப்போ டயருக்குள்ள ஒரு ஆள் கிடக்குது. வெளிச்சாதான் கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. தலப்பாவை கட்டிட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படி கிடக்குது சுருண்டுக்கிட்டு. சுருண்டு நான் இது என்னடா இது திடீர்னு இன்னுக்குள்ள ஒரு உருவம் கிடக்குதடா அப்படின்னு விடிஞ்சாலும் தைரியமா பார்க்கலாம். விடிஞ்சிருச்சுன்னா வந்துருமா தைரியம் திரும்ப. இருட்டுலாம் வராது நமக்கு. வராது. தைரியம் வந்துருச்சு பகல்ல. அப்ப இறங்கி போய் இப்படி பாக்குறேன் ஒரு ஆளு தூங்குறாப்புல. அப்ப நான் எழுப்புறேன். விளையாண்ட ஆளு தான் அவரு. எழுப்புறேன். அரபியார் பறவை அப்படின்னு இப்படி பார்த்தா அவர் நேபாளி. தமிழாலத்து எல்லா பயிலும் பார்த்துருக்கீங்க நீங்க. நேபாளி. அவருக்கு வயசு எத்தனை வயசு இருக்கு? அவர் பேரோட கமல் பூன்னு அப்படின்னு ஒரு பேர் வரும்.
கொஞ்சம் இருக்கு. அந்த அவரு மனிதர்களுடைய பேர்லாம் ஏன் ஞாபகம் இருக்குன்னா, நான் சந்திச்ச மனிதர்கள்லாம் எனக்கு ஒரு புதுசா தெரிஞ்சிச்சு அந்த காட்டுக்குள்ள. ஒரு ஆள் இருக்கனால அந்த இதுல ஞாபகம் டப்புனு மனித இனத்தையும் நம்ம இப்பதான் பாக்குற மாதிரி உங்களோட பேர்லாம் எனக்கு. ஆமா, கமல். எத்தனை வயசுக்கு அவருக்கு தோராயமா வந்து அவருக்கு அந்த இடத்துல ஒரு 33-34 வயசு இருக்கேன். ஓ, உங்களோட கூட வயசா? என்னோட கூட வயசு. சரி சரி சரி. அப்பா உள்ள வச்சு நடக்கிறாரு. நான் இப்ப எழுப்புறேன். எழுப்புனதோட என்ன அண்ணன் சொல்லி தான் எழுப்ப முடியும். நம்ம அதான் சொல்லுவோம், தமிழ் மட்டும்தான் வாழ்க்கையில. எழுப்புனதோட அவனு எந்திரிச்சிட்டாப்ல. எந்திரிச்சு அவர் என்னை பார்த்துட்டு அழுகுறாரு. நானே அழுதுகிட்டு கிடக்குறேன். ஐயா, இவர் ஏன் அழுதா? உங்களை பார்த்து அழுகுறாரு இவரு. அப்ப அவரு ஹிந்தியில பேசுறாப்ல சரசரண்டு. ஆனா அவருக்கு அவர் நேபாளுக்கார். அவரு நேபாள் ஹிந்தி தெரியும். ஹிந்தி இங்கே ஆமா, சவுதியில பழகிட்டா. நேபாளுக்கு வந்து ஹிந்தி தெரியும் போல. அப்ப ஹிந்தியில மறுபடியும் பேசுறாரு. அப்ப நமக்கு முடிஞ்ச கதை. அங்கிட்டு பிரிட்ஜில் ஆளு, அப்புறம் மதம் அப்புறம் பேசுறவனா இருக்கான். இல்லைன்னா வந்து அரபு பேசுறோம். இதை தவிர யாரும் இல்லை உங்கள்கிட்ட. திருட வந்தாலுமே இதை வர்றாங்க. அப்ப இவர் எந்த அப்ப நம்ம காலைல அந்த எந்திரிச்சு இந்த கட்டா சாயா என்ன இருக்குது, அந்த பிளாக் டீ. ஆமா, அது ஒண்ணு போட்டுட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு கொஞ்சம் நான் போட்டு குடிச்சுக்கிட்டு அழுதுட்டே பேசினா இதான் விளங்குச்சா உங்களுக்கு? ஆமா. இப்ப இவங்க வந்துட்டு போகையில அந்த என்னமோ ஒரு இது தந்து வச்சுட்டு போனாங்க. என்னது? அந்த குட்டி குட்டியா பன்னு மாதிரி இருக்கு மாப்பிள்ள. ஓ, அந்த மாதிரி இருக்குமோ? ஆமா, அது வச்சுட்டு போனாங்க. அதையும் கொடுத்து சாப்பிட சொல்லி கொடுத்தான். அப்ப அவரும் சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன பயன்டா, இவர் யாரு என்னன்னு தெரியல. இப்படி வந்து திரும்ப இந்த காட்டுக்குள்ள இவர் எப்படி இங்க வந்தாருன்னு தெரியல எனக்கு. அது சரி, அதுதான் எனக்கு இப்படியே இதா இருக்குது. இதுக்குள்ள எப்பறம் இவர் வந்தாரு, இது எப்படி கிட்ட கேட்கணுமா, எப்படி நம்ம கேட்கறது? ஆமா, இது ஹிந்தி. ராத்திரி வந்து தட்டி வைக்கிறான் கதை வந்து. எதுக்கு வந்தாலும் தெரியல. தட்டி பார்த்து நான் துறக்கலையா, அதோட படுத்துட்டான். அவன் வந்து டயருக்கு கீழே போய் படுத்துக்கிறான் அந்த அன்னைக்கு. பாவம்டா சார், நானே பெரிய பாவத்துல நடக்கிறான். இவர் அதை விட பாவம். அழுகிற பார்த்து பாதிக்கப்பட்டு வந்திருக்காப்ல. கமல் பூனை அவர் பேரு. பாதிக்கப்பட்டு வந்திருக்காப்ல. அவரு கேட்டுக்கிட்டு வா. அப்ப சாயாவை போட்டு குடிச்சோம். குடிச்சிட்டாப்ல, நானும் குடிச்சிட்டேன். 2 பேரும் குடிச்சிட்டு உட்காந்து 2 பேரும் அவன் முகத்தை நான் பாக்குறது, என் முகத்தை அவர் பாத்து. என்ன பேசுறீங்க இங்க? அதுதான் பிரச்சனை சார். 2 பேருக்கு பேச தெரியல. மூஞ்சிய பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது 2 பேரும். இந்த செய்கையில பேசிக்கிறது, இதெல்லாம் கேக்குறது. ஆமா, அவனுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியுது, எனக்கு அந்த லேஸ் பாஷா இங்கிலீஷ் தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கிறது. அவருக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுறாப்ல. உங்களுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி. ஆமா. அப்ப கேக்குறேன், நீங்க வந்து வேற யாரும் இருக்காம அப்படின்னு கேட்டான். அப்ப அவரு நேபாள்னாப்ல. ஓகே, அப்ப வந்து இவருக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் போல. அப்ப இவர் பேசுறாப்ல நேபாள். அப்ப நேபாள் போல அப்படின்னு. இங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்க தெரியல. ஐயா, போய் கம்மியெல்லாம் கேட்க தெரியல. தெரியல. அப்ப எப்படி தெரியும் நம்மளுக்கு? அதை அடிச்சு விட்டியா? வரல, ஒன்னும் வரல. இதுல நமக்கு காதுக்குள்ளே எப்பவும் கேட்கறதானே. ஆமா, அது ரைட்டு. ஆமா, படங்கள்ல பார்த்து கேட்போம். படத்துல பார்த்துட்டு இப்ப இங்கிட்டு. அப்ப நாங்க அந்த சைகையிலையா அப்படி ஒரு மாதிரியா. அப்ப அவன் ஒரு மாதிரி சொல்றான். எனக்கு புரிஞ்சு தொலைய மாட்டாங்க மாப்பிள்ள. இப்ப இவர் எப்படி வந்தாருங்கிறத கண்டுபிடிச்சா. இப்ப இது எப்படி இவர் இங்க வந்தாரு, இவற்றை நம்ம எப்படி பேசி சமாளிக்கணுங்கிறதுல எனக்கு ஒரு மூளை குழப்பமா இருக்குது. 2 பேருக்கும் மொழி தெரியல, உட்காந்துக்கு நிக்கிறோம். அது சரி. ஆமா, உட்கார்ந்து இருந்தா அவர் எவ்வளவு நாளைக்கு இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியும்? அதை சொல்லு. ஆமா, அது வேற நமக்கு பயமா இருக்கு. அரிசியே உங்களுக்கு முந்தி மாதிரி கிடையாது, லிமிட் ஆக்கிட்டாங்க. அரிசியை போட 2 பேரும் சாப்பிட்டா சத்து இருந்துரும். எதுக்கு வேணாலும் தெரிய மாட்டேங்குது, என்ன பிரச்சனை தெரிய மாட்டேங்குது. அப்ப வந்து ஆனா ஒரு வித பயத்திலே இருக்காப்ல அவரு. பயத்துல இருக்காப்ல. ஆனா உண்மை அது என்னங்கிறது எனக்கு கேட்க தெரிஞ்சிருந்துச்சு. நான் அப்பெல்லாம் நான் கேட்டிருப்பேன், இப்படி என்ன வந்தியில கொண்டில என்ன ஆச்சு ஏதாச்சு. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, பகலைக்கு சாப்பாடு சோறு தான். அவங்க இந்த சப்பாத்தி திங்கிற ஆளுக்க போல. நான் ஏற்கனவே வச்சிருந்த மாவு இருக்கு குத்தியா. அது சரி. ஆமா, அந்த மாவு குப்புஸ் மாவு. அந்த மாவுல வந்து அப்படியே இருக்குதுங்க. அது தூசி கீசியமா கட்டியே வச்சிருந்தேன். அதே மாதிரி போறதுண்டு. அது சரி. அப்ப நான் சோறு ஆக்கிறேன், அவர் சோறும் சாப்பிடுவாரு. பழகிருக்காப்ல இங்க வந்து. சப்பாத்தி துமாப்பிள்ள போலன்னா அதை காமிச்சேன். அப்ப வந்து சப்பாத்தி அவர் அந்த மாவு பார்த்துட்டு நானே சுடுறேன்னு சொல்லி அப்பதான் எனக்கு விளங்குது இது வந்து சப்பாத்தி சுடுற மாவு போலண்டு. சுட்டான் அவன் வந்து அந்த ஆளு. சப்பாத்தி மாதிரி சொல்றது. அதான் சுட்டு அவர் அதை சாப்பிட்டுக்கு இருந்தாரு. அந்த நம்ம மசாலா தண்ணியில தொட்டுட்டு அந்த மாதிரி நான் பேசாவா சோறையும் ஆக்கி
இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இப்படி இருக்கிறோம். இப்போ எப்படி இப்போ எனக்கு என்ன உருவக்கிட்டு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம ஒரு மனுஷனோட உட்காருக்கிறோம். அந்த மாதிரியா தைரியமா இருக்கு. பரவாயில்ல, ஒரு தைரியமா இருக்கு. முதலாளி அனுப்பிட்டு இருப்பானோ. இன்னொருக்கு என்ன பயன்டா, இவன் வந்துட்டானாங்க, இவன் யார் என்னன்னு கேட்கிருப்பான். மொத்தத்துல எவனுக்கும் பேசவும் தெரிய மாட்டாங்க. முதல்ல இறக்கி விட்டு போயிட்டான். உங்க கூட சேர்த்து விட்டு போயிட்டான்னு தெரியல. இப்படி இருக்குது கதை. என்னடா அப்ப சாயந்தரம் ஆகுது, நானும் அவரை உட்கார்ந்துருக்க வாசல்ல ஊம மாதிரி உட்காந்து அழுக வாய்ப்பில்லையே மாசி. எதுக்கெல்லாம் தெரியல மாசி. என்ன அழுகுறான், எதுக்கு அழுகுறான்னு எனக்கு தெரியல. அவங்க வேலை பொண்டாட்டி 30 வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருக்கேன். கண்டிப்பா முடிஞ்சிருக்காமா. வந்து பொண்டாட்டி நினைப்பு வந்து அழுகுறானா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா கையில பேக்கிக்கு எதுவுமே இல்ல. சும்மா அந்த ட்ரெஸ், வெள்ளை ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டு வந்தவன் தான், தலைப்பா கட்டிக்கிட்டு. ஆனா போன் வச்சிருக்கிறான். போன் வச்சிருக்கான். இருந்துச்சுன்னா அப்பயே வந்து டிரான்ஸ்லேஷன் போட்டுருக்கலாம். எல்லாத்தையும் சாதா பொண்ணு மாப்ள. சாதா பொண்ணு என்ன அப்ப 2010 இந்த மாதிரி கிடையாது இல்ல. அப்ப சாதா பொண்ணு வச்சிருக்கான். அவனுக்கு அவுட்டு கொஞ்சம் போல என்னமோ வேற தெரியல. அப்ப நான் என்ன செய்யறேன், அப்ப இது பண்ணிட்டு போனை கொடுத்து அப்படி ஒரு மாதிரியா அடிச்சுக்கிட்டு பேசுறா அப்படின்ட்டு. உன் ஃப்ரெண்டுக்கு யாருக்கு அடிக்கணுமா இல்ல உன் முதலாளிக்கு இருந்து அடிக்கணுமா, வழி மாறின்னு வந்துட்டியான்னு எனக்கு தெரியலையே. அப்ப நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் வந்து போன் வாங்க மாட்டேங்கிறான். பாவண்டா, 30 வருஷம் நல்ல மனுஷனா இருக்கிறாப்ல பாக்கல. நேபாள் தான், கமல் புண்ணு அவர் பேரு. ஆனா இன்னொன்னு நேபாளக்காரை பாத்தீங்கன்னா சும்மா பரிதாபமா அதுல கூட கொஞ்சம் அழுகுறானா ரொம்ப பரிதாபமா தெரியும். போகும்போது அந்த சாதாரண நேரத்துல என் முதலாளி அங்க இருந்து வாரான்டா. இங்க இருந்து பார்த்தா தெரிஞ்சிருமா அம்மா அங்க வர்றது. ஆமா, பாச உட்காந்துக்கிறோம். அப்ப நான் அவன்கிட்ட சொல்றேன், பாபான்னா விளங்குது. பாபா நீ உள்ளக்க ஒளிஞ்சு, பாபா கம்மிங்க சொல்லிட்டிய, உள்ளக்க ஒளிஞ்சுக்கிண்டு. திருப்பி வந்து கேட்டுக்கிட்டான்டா. அது சரி. அப்ப எப்படி வந்தான்? அப்ப உங்க முதலாளி வந்து உடல உழப்ப அப்ப வந்து உடல நான் ரூமுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அந்த அது பெருத்துன்னு சொல்லுவாங்க மாப்பிள்ள. பச்சை கலர்ல ஒரு பெரிய பேக்கு மாதிரி இருக்கேன். அது குளிர்கிட்ட வந்து அதை திறந்துட்டு உள்ளாக்க போய் பூட்டிக்கிறலாம். ஓ, அந்த மாதிரி இல்லதா? அது அங்க அது அது இந்த பெட்டு மேலே விரிச்சு வச்சிருப்போம்ல. ஆமா, அதுக்குள்ள போய் படுத்துக்க அப்படின்ட்டு, அந்த பெருத்துக்குள்ள போய் படுத்துக்க அப்படின்னு. அதனால உள்ளாக்க வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் குறவு தான். முதல்ல உள்ள வரமாட்டான். என்ன அதுக்குள்ள எப்படி வருவான்? அதவே இதா இருக்கு, வாசல் நிப்பாங்க ஒளிஞ்சீரி அப்படின்ட்டு. அதான் டென்ட்லனா உட்காருவாங்க, மத்தபடி உள்ள வர மாட்டாங்க, ஒளிஞ்சீரி. ஆனா இப்ப அன்னைக்கு அந்த சாயந்தரம் வந்தான் 2 நாளாக்கம் பார்த்தான். அன்னைக்குன்னு பாரு, இவன் நேரமா என்னமோ தெரியல, அந்த அல்மறைன்ற ஒரு பால். ஓ, பால். இந்த பசும்பால் பால் தான் அது. அந்த பால், அப்புறம் ஜூஸு, அப்புறம் வந்து என்னமோ அதில் கொஞ்சம் ஜாமான் இருந்துச்சு. பழம், ஒரு ஆரஞ்சு பழம் என்னமோ ஒன்று. எங்க நேர்த்தி கொடுத்துருப்பாங்களோ தெரியல, எங்கேயே கொடுத்து வாங்கி நல்லா கொடுத்து அவனுக்கு. ஆமா. அப்புறம் வந்து இந்த பாக்கெட்ல ஒரு பன்னு மாதிரி உள்ளக்க ஒரு சீஸ் மாதிரி வச்சது ஒண்ணு. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு பை நிறைய கொண்டு வந்து தர்றான். அது சரி. அப்புறம் இந்த குட்டி குட்டி ஜோஸு, அந்த பாக்கெட் செஞ்ச பாக்கெட்டு. அப்புறம் வந்து இந்த இது மாதிரி, அது என்னது, பட்டர் மாதிரி ஒண்ணு, இப்படிலாம் இருக்குது உள்ளக்க. தந்துட்டு இப்படி சுத்தி சுத்தி பாக்குறாப்ல. எனக்கு ஒரு பையன் தடத்தை பாத்துருவானோ அப்படின்ட்டு, செருப்பு தரத்தை பார்த்துட்டான்டா கேட்பான்ல, இது யாரு செருப்பு தரோம், யாரு வந்துட்டு போனா அப்படின்ட்டு. ஆமா, கோளாரா போயிருமான்ட்டு இருக்குதான் பார்த்துட்டு, அப்ப மறுபடியும் அதை கேட்கறான். அந்த கேமரா கையை காமிச்சு, ஓ கேமரா பார்த்துட்டான், எனக்கு பிரிக்காம இருக்குண்ணா. ஆமா, பிரிக்காம இருக்குது இப்படின்னு கேட்கறேன். எனக்கு புரியல. நான் வந்து சொல்றேன் இப்படி நாளைக்கு அப்படி. அப்ப இவர் வந்து தந்துட்டு போயிட்டாரு. எப்போதும் வர அவன் நேரம் என்ன தெரியல, எப்பவுமே எல்லாம் கொண்டு வர மாட்டான். அன்னைக்குன்னு பாரு, இவனுக்குன்னு இருந்திருக்கு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான் மாஸ்டர் உங்களை விட. அதோட வச்சுட்டு கருணை வந்து கருணை என்ன தெரியல அவனுக்கு. பாவம், இவன் போயிட்டான். அவன் போனதோட அதை எடுத்து கொடுத்து குறி அப்படின்ட்டு. நீங்கதான் பார்த்தது இல்ல, கடைசி அவன் கொடுத்தீங்க வழியில பாத்தீங்களா நீங்க அப்படின்னு. தான பிரபுதமா சரி, நீங்க அந்த இடத்துல என்ன செய்ய முடியுமா? நம்மளால பட்டுனே கடந்துடலாம். பழைய ஒரு கெஸ்ட் மாதிரி பாருவான். அதுக்குள்ள என்ன இருந்தாலும் விருந்தாளி வந்த மாதிரி தானே அவனுக்கு. நானும் என்னடா இது உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அவனுக்கு. அவனுக்கே கொடுத்துட்டு அவன். ஆமா, அந்த டயத்துல வந்து பாருமாப்ல, நம்ம தமிழோட இயல்பு அப்படித்தான். தமிழோட கவனிச்சுக்குவோம், ரொம்ப சூப்பரா கவனிப்போம். அப்ப நீ இதை குடி, அது நிறைய இருக்குது. அவளும் சாப்பிட முடியாது. அது குட்டி குட்டி ஜூஸ் பார்த்தா. ஆமா, அந்த இதுகள்லாம் இருக்குது, பால். இப்ப நிறைய சாப்பிட ரெடி. எத்தனை நாட்டுக்கு பாந்துடல. இப்ப எனக்கு அதுதான் எனக்கு இவன் இருக்கிற ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது மாப்ள. ஆமா, இன்னொரு பக்கம் இவன் தொடர்ச்சி பயம் இருக்குது. யாரும் இவன் எப்படி வந்தான் ஒரு விவரம் தெரிஞ்சிருச்சாக்க, யாரு என்ன எப்படி வந்தாங்க மேக்கப் பண்ணிக்கலாம். ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்குது. அது சரி. இன்னொன்னு நம்ம நாட்டு ஆளு வேற இல்ல அவரு.
ஆமா இது வேற. உங்க அரபிட்டே விட முடியாது என்ன கதைண்டு. அப்ப இதை கொடுத்து இதை குடிங்க அப்படின்ட்டு. அப்ப அவன் வேணாங்கிறான். இல்ல பரவாயில்ல நீங்க குடிங்க, உள்ளக்க ஜூஸ் வாங்க, நான் ஜூஸ் குடிப்பேன், பால் எல்லாம் குடிங்க நீங்க அப்படின்னு. அப்ப அவர் எடுத்து குடிச்சிட்டு அந்த பிரெட் மாதிரி இந்த சீஸ் வச்சிருந்துச்சு உள்ளக்க, அதை எடுத்து தின்னுட்டு உட்காந்து ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி ஆனா எனக்கு இப்போ ஒரே யோசனை, ஒண்ணுமே மட்டும் பேசவும் முடியல நம்மனால. ஆமா என்ன இன்னொன்னு வந்து இவன் எப்படி வந்தான்னு நமக்கு தெரியல, என்னண்டு பண்ற நம்ம வந்து இது பண்றது கொள்றதுன்னு ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்குது எனக்கு. அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் 1 நாள் தூங்கணும். இவர் இருக்குது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது, ஒரு ஆறுதல் சந்தோஷம். ஒரு ஆளு மனுஷனை பத்தி இல்ல, மனுஷன் நம்மளோட ஒருத்தர் இருக்கிறான், பரவாயில்ல இருக்கிறான் உட்கா அப்படின்ட்டு அப்படின்னு. ஏதாவது ஒண்ணா நமக்கு மண்டடி காய்ச்சினா கூட பாக்குற அளவுக்கு ஆள் இருக்கு. ஆமா. அப்ப அடுத்தனா அந்த நைட்டு தான் எனக்கு ஒரு யோசனை வருது மாப்ள, தட்டுப்படுது. என்னடா இந்த நம்ம கூட்டாளி இருக்காங்க பாரு, ஆமா, ஹிந்தி பேச தெரிஞ்சவனுக்கு போன் அடிச்சு இவன்கிட்ட கொடுத்து என்ன பேசான்னு கேட்டு சொல்றான்னு எனக்கு அப்ப தோணல. ஏன்னா நம்மளே பல உலகம் உட்காந்துக்கிற ராத்திரி தூங்கையில தான் தோணுச்சு. அப்போ அடுத்த நாள் காலையில போன் அடிச்சு நான் ஃப்ரெண்டுகிட்ட பேசுறேன், இப்படி எப்படி ஒரு ஆள் வந்திருக்காப்ல. நீ எப்படி பேசுறீங்க? அவன் என் ஃப்ரெண்டு தானே, நம்ம ஊர் பக்கத்து ஊர் ஆள். அதனால அவருக்கு வந்து ஹிந்தி தெரியும். ஆமா, அவர் ஹிந்தி பேசுவார், அங்க ரொம்ப நாளா இருந்தாரு, அதனால தெரியும். அரபு வரைக்கும் வந்து ஈஸியா ஹிந்தி தெரியும். அப்ப நான் அவருக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு நேபாளக்கார ஆள் இருக்கிறாப்ல, இப்ப வந்து அவர்கிட்ட கொஞ்சம் விவரத்தை கேட்டு எனக்கு சொல்லுங்க, அவர் வந்து என்ன இது இப்படி எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு, என்ன பிரச்சனை, எதனால வந்தாப்புல